ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள், அந்த பூச்சிகளை எப்படி ஒழிக்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது செடி பார்த்திங்கன்னா இது மாதிரி தளத்தலன்னு நல்லா பூக்கள் காய்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த ரயில் பூச்சி, மரவெட்டை, புழுக்கள், எறும்புகள் இது மாதிரிலாம் நிறைய வந்துடும் அந்த வேர் பகுதிக்கிட்ட. அப்போ செடிகளினுடைய வளர்ச்சி சடனாக அப்படியே நின்று போயிடுன்னு வைங்களேன். நம்ம என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு அந்த பூச்சிகள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு கரைசல் கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சு கட்டிடலாம். வாங்க அந்த கரைசல் என்ன, அதை எப்படி கொடுக்கணும், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 20-30 பட்டை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே போல் ஒரு 30 கிராம்பு ரெண்டையும் மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது என்ன பண்ணோன்னா அந்த பூச்சிகள் மேலே படும்போது அந்த முட்டைகள் அந்த மண்ணில் நம்ம போட்டு பரட்டி விடும்போது முட்டைகள் எல்லாம் செத்து போயிடும். அதே சமயத்தில் அந்த பூச்சிகளும் காட்டு தாங்காமல் காரம் தாங்காமல் செத்து போயிடும். இதுக்கு நம்ம ஒரு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் மேலே தெளிக்கிறதுக்கு, செடிகள் மேலே தெளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் இல்லை ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். நிறைய சுண்டணும்லாம் கிடையாது, கொஞ்சம் தளத்தலன்னு கொதிச்சா போதும். கொதிச்ச உடனே நல்லா ஆற வச்சு தான் நம்ம அந்த செடிகளுக்கு மேலே தெளிக்கணும். பாருங்க, இது மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் அது மாதிரி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் எதுவும் கலக்க வேண்டியதில்லை. நம்ம அப்படியே டைரெக்டாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பூச்சிகள் எல்லாம் இறந்து போகும். பாருங்கள், இது மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆற விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக ஆறிடும். இப்போ நமக்கு அந்த கீழே அந்த கசண்டுமே நம்ம தூளாக தானே போட்டு கொதிக்க வைக்கிறோம், அந்த கசண்டுமே கீழே தங்கிடும். இப்போ நம்ம மேலே செடிக்கு வருவோம். இங்கே பாருங்கள், முதல்ல அந்த செடியை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு கம்பி வச்சு முதல்ல அந்த மண்ணை லூஸ் பண்ணிக்கலாம். மண் நல்லா காஞ்சி இருக்கு. சுத்தீரும் நல்லா களை செடிகள் எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு இது மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விட்டுருங்க மண்ணை. அதாவது நான் பூச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் பார்த்ததுனால உடனடியாக நான் இந்த மருந்து கொடுக்குறேன். அந்த கருப்பு கலராக ஆகிற வரைக்கும் நான் விடலை. பாருங்க, இப்போ நல்லா மண்ணு கிளறி விட்டுட்டு அந்த பொடி நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி எடுத்து வேறு சுத்தியும் அப்படியே நம்ம தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா கையாலேயே மண்ணு கூட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, தண்ணி ஊற்றும் போது அந்த எசன்ஸ் மண்ணுக்குள்ளே இறங்கும். இதோட முட்டைகள்லாம் இருக்கும் உள்ளார மண்ணுக்குள்ளார, அதெல்லாம் இறந்து போயிடும் இது மாதிரி நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது. பாருங்க, இப்போ தண்ணி நல்லா ஒரு 2 மக் அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. பாருங்க, தண்ணி ஊற்றி விட்ட உடனேயே எப்படி அப்சர்வ் பண்ணுது பாருங்களேன். இந்த மாதிரி தான் நம்ம செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும். காய வச்சு தான் நம்ம செடிக்கு தண்ணி கொடுக்கணும். பாருங்க, உடனே அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே அந்த கரைசலை நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே தெளிய வச்சதுனால கீழே அந்த கசண்டெல்லாம் தேங்கி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணி கலந்து நம்ம செடிகளினுடைய வேருக்கு நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயரை நம்ம அந்த பூச்சிகள் இருக்கிற இடம் பார்த்து, அதே போல் அந்த தண்டுகள் இலை பகுதிகள் எல்லாம் நல்லா நனையிற மாதிரி நம்ம அடிச்சு விட்டுறலாம். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்கறதுனால உத்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ட்ரெயின் பூச்சி இருக்கிறது தெரியும். ஒயிட் கலர்லேயே மூவ்மெண்ட்டில் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஜாஸ்தி முத்த விட்டுட்டோம்னா நிறைய பூச்சி கொச 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 கொசன்னு வந்துடும். அப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம். பாருங்கள், ரைட் சைடில் இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில். ஸோ அதோட முட்டைங்களும் நிறைய மண்ணுக்குள்ளார இருக்கும். எல்லாமே இது நம்ம அடிக்கும்போது எல்லாமே செத்து போயிடும். நமக்கு பிரச்சனை ஒழிஞ்சதுன்னு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். பாருங்க, லெஃப்ட் சைடில் ஒருத்தன் வரான் பாருங்க, அப்படியே எப்படி
அடிச்ச உடனே சுருண்டுருச்சு. அதே போல மேல் பகுதியில இருந்து ஒரு பூச்சி அப்படியே ட்ரெயின் பூச்சி இறங்கி வருது பாருங்க. ஸோ உத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ ஒரு கத்திரி செடியில இது மாதிரி தான் நிறைய எறும்பு பிரச்சனை இருந்தது. இங்க பாருங்க, கருப்பு எறும்பு நிறைய பெருசு பெருசா இருக்கு. அப்படியே அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி சாம்பல் தெளிக்கும் போது கரைச்சி தெளிச்சோம்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பா இருக்கும் பாருங்க. அது மாதிரி ஆயிடுச்சு இந்த கத்திரி செடி மட்டும். ஸோ இது கூட 2, 3 செடி இருக்கு. விட்டோம்னா எல்லாத்துக்கும் பரவிடும் பாருங்க. இந்த கரைசலை நம்ம இலை முழுவதும் அடிக்கும்போது நம்ம இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வந்துடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல டிப்ஸ். கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.